கல்யாணங்களில் நாம் செய்கிற சாம்பார் பொடி எண்ணெய் போட்டு இதை வறுத்து அரைக்கிறது. ஏன்னா கொஞ்சம் ஒரு 2-3 நாளில் காலி பண்ணுறது போல் நாம் ஃப்ரிட்ஜில் வச்சா 1 மாதம் வரையிலும் வச்சுருக்கலாம். 1 கப் மல்லி, நல்லா கொஞ்சம் கருப்பு மல்லியாக எடுத்திங்கன்னா ருசி அதிகமாக இருக்கும். மஞ்சள் கலர் மல்லின்னா கொஞ்சம் ருசி கம்மியாக இருக்கும். இப்போ 1 கப்பு மல்லி அளவுகளுக்கு நாம் பார்க்கலாம். இதை நீங்கள் ரொம்ப பல்காக அரைக்கக்கூடாது. 1 மாதம் வச்சுருக்கலான்னு வைங்களேன். இது வாசம் வர்ற வரையிலும் 20% அனலில் வறுத்து நாம் ஒரு தட்டில் கொட்டிக்கிறோம். கருக விடக்கூடாது மல்லியை, அதுபோல் பச்சையாகவும் எடுக்கக்கூடாது. ஆனால் எண்ணெய் இல்லாமல் வறுக்கணும். அடுத்தது அந்த சட்டியை கீழேயே வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 கப்பு மல்லிக்கு. 1 கப் மல்லிங்கிறது 1/4 படி, நம்மளோட பாரம்பரிய படி இருக்கு இல்லையா, 1/4 படி 200 பிடிக்கக்கூடியது. அது பண்ணும்போது அந்த மல்லியை எடுக்கும்போது 2 டேபிள் ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. நாம் துவரம்பருப்பு போடுறதில்ல, ஏன்னா துவரம்பருப்பை நம்ம வேக வச்சு எடுக்கிறோம். 1/4 டீஸ்பூன் மிளகு அதிலே போட்டுடுறோம். 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தை தனியாக வச்சுக்கிறோம், இதில் போடலை. மிளகா ஒரு 30 மிளகா உங்களோட காரத்துக்கு தகுந்தது போல் 25லேருந்து 30 போட்டுக்கலாம். இதை தனியாக வச்சுக்கிறோம். இப்போ சட்டியை அடுப்பில் வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 கப் மல்லி எடுத்தோன்னா இந்த பருப்புகளுக்கு மட்டும் 1 டீஸ்பூன் எண்ணெயில் நல்லா சலசலன்னு குளிக்கிறது போல் வறுபடணும். அதனால் ஒரு அரை நெல்லிக்காய் சைஸு கட்டி பெருங்காயம். உங்களுக்கு கட்டி பெருங்காயம் இல்லைன்னா கடைசியாக நீங்கள் பொடியை போட்டு அரைக்கும்போது அரைச்சிக்கலாம். நல்ல வாசம் வருது. 80% பருப்புகள் வறுபட்டுருக்கு. 100% வறுபடலை, 80% வாசம் வர ஆரம்பிக்குது. ஆனால் இன்னும் செவக்கலை. இந்த நேரத்தில் அந்த 25 மிளகாயை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறோம். இப்போ பருப்பு ஃப்ரை ஆயிடுச்சு, சிகப்பு கலர் மெரூன் கலர் கொடுத்துருச்சுன்னா நம்ம அந்த 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை போடுறோம். நான் கடைசியாக அளவுகள் கொடுத்துருக்கேன், அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் உங்கள் டைரியில் குறிப்பாக எடுத்துக்கலாம். இப்போ வெந்தயத்தையும் போட்டு நல்லா வறுக்கிறோம். அந்த பருப்புகள் செவந்து வர்றது தான் கணக்கு. அப்போ வெந்தயமும் நல்லா செவந்துக்கும். இதை எடுத்து மல்லியோட இந்த பருப்புகளை மிளகாயோடு கொட்டிக்கிறோம். ஜீரகம் 1/4 டீஸ்பூன் இந்த சூட்டோட நாம் அந்த பருப்புகளுக்குள்ளே போட்டு அப்படியே கலந்து கொடுக்கும்போது அந்தளவு தான் ஜீரகம் ஃப்ரை ஆகணும், பொரிஞ்சு வரக்கூடாது. அதனால் அதை இந்த அளவு போட்டு நல்லா அப்படி பருப்புகளை மேலே போடும்போது அதே தானாக ஃப்ரை ஆகிக்கும். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் கரைன்னு அரைக்கிறோம். இதுதான் எப்பயுமே உளுந்தம்பருப்பு சேர்த்து நீங்கள் எந்த பொடி செய்தாலும் அதை நைஸ் பண்ணக்கூடாது. இப்போ உளுந்தம்பருப்பு இல்லாமல் நீங்கள் ஒரு சாம்பார் பொடி தயார் பண்ணுறீங்க, அதை நீங்கள் நைஸாக குங்குமமாக அரைச்சிக்கலாம். உளுந்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இதை நரன்னு கையில் எடுத்து பார்த்தோன்னா பிறுன்னு இப்படி தான் நம்ம கல்யாண மண்டபங்களில் குக்கெல்லாம் போடக்கூடிய பதம். சீக்ரெட் இது தான். நல்லா வாசம் வருது. ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா 1 மாதம் கண்டிப்பாக வச்சுக்கலாம். இதனுடைய அளவுகளை நான் இப்போ கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாம்பார் செய்திடலாம். நான் ஒரு 50 துவரம்பருப்பு போட்டு அதை வேக வச்சு எடுத்துட்டேன். இதுக்கு ஒரு சிறு நெல்லிக்காய் அளவு புளி. நான் இப்போ பீர்க்கங்காய் சாம்பார் வைக்க போகிறேன். கடுகு உளுந்து தாளித்து வருது. அதில் கருவேப்பிலை போட்டு இந்த வெந்த பருப்போடு கொட்டி வச்சுக்கிறோம் தாளிதத்தை. அதே சட்டியில் ஒரு 10 சிறு வெங்காயம், அதை நல்லா கொஞ்சம் இன்னொரு 1 டீஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறோம். ஒரு 40% ஃப்ரை ஆனோடனே பீர்க்கங்காய் தக்காளியை போட்டு நல்லா பெரட்டி கொடுக்குறோம் 1 நிமிஷம். இதை குக்கர்லேயே நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தனியாக வேக வைக்கிறதுனால இன்னும் அட்டகாசமான சுவையை கொடுக்கும் சாம்பார். நான் ஒரு நேரம் கருதி எனக்கு வேலை செய்கிறதுக்கு நேரம் பத்தாதது இதெல்லாம் நான் கருதி
குக்கரில் போட்டுக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி, அந்த வணக்கனாலையே அந்த தண்ணியை போட்டு இதுக்கு அளவான உப்பை போட்டு 4 சிறு வெங்காயத்தை பச்சையாக போட்டுக்கிறோம். இது முக்கியம். நீங்கள் குவான்டிட்டி எடுக்க எடுக்க இப்போ 1/4 படி பருப்பு எடுத்திங்கன்னா ஒரு 20 சிறு வெங்காயம் பச்சையாகவும் போடணுங்கிறதுக்கு இது முக்கியமான இடம். இப்போ நாம் சாம்பார் பொடியை அப்படியே போடக்கூடாது. புளி தண்ணி நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருவோம், வேணும்னா போட்டுக்கலாம். இதில் சாம்பார் பொடியை கரைக்கணும். இதுதான் மெத்தடு. கொஞ்சம் வரமிளகாய் பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. இப்போ கரைச்சி வைக்கணும். கரைச்சி வச்சு தான் அந்த சாம்பாரில் கலக்கணும். இதுதான் நம்மளோட அந்த கல்யாண மண்டபத்து சீக்ரெட்டு. இதில் கொஞ்சம் உப்பு, சாம்பாருக்கு தேவையான உப்பையும் இதில் போட்டு வச்சிட்டோம். மல்லி இலையை அந்த பருப்பில் போட்டு வச்சிட்றோம். தண்டுகளோடு கூட போடலாம். இப்போ ஒரு விசில் வந்தோடனே நல்லா பீர்க்கங்க தானே, ஒரு விசிலில் வெந்துருச்சு. அதை சட்டியில் போட்டு இந்த கரைச்சி வச்ச சாம்பார் பொடி, உப்பு, புளி தண்ணீர் கரைச்சி வச்சதை இப்போ காயோடு கலக்கிறோம். கொஞ்சம் புளி நீரை நான் எடுத்து வச்சுருக்கேன். தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா நிறுத்திடலாம். நல்லா ஒரு 3 நிமிஷம் எல்லாமே ஒன்று கலந்தோடனே நம்ம தாளிதம் பண்ணி வச்ச பருப்பை கலந்து 2 நிமிஷம் கொதிச்சா போதும். பருப்பு போட்டு ரொம்ப நேரம் கொதிவிடக்கூடாது. மல்லி இலை, கருவேப்பிலை திரும்பவும் கூட போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தல, கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ நாம் சர்விங் பவுலுக்கு மாற்றிடுறோம். அது விழும்போது பாருங்கள், கொல கொலன்னு இருக்காது. ஏன்னா உளுந்தம்பருப்பு சேர்த்தோம்னா கொல கொலப்பு வரும். அதே உளுந்தம்பருப்பு சேர்த்து கொஞ்சம் கொரன்னு அரைக்கும்போது அந்த கொல கொலப்பு வராது. நீங்கள் உளுந்தம்பருப்பு சேர்க்கலைன்னா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த புரிதல் தான் வேணும் நமக்கு. நல்லா அந்த கல்யாண மண்டபத்து சாம்பார் அருமையாக காய்களுக்கு தகுந்தது போல். இப்போ கத்திரிக்காய் போட்டிங்கன்னா ஒரு விதமான ருசி, முருங்கைக்காய் போட்டால், முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்டால் ஒரு ருசி, முள்ளங்கி போட்டால் ஒரு ருசி. அதுபோல் ருசி கொஞ்சம் வித்தியாசப்படும். பாருங்கள், இது போல் சாம்பார்னால் ரொம்ப கொலன்னு கெட்டியாக இருக்கக்கூடாது. இது போல் நீர்க்க. இப்போ சாதம் போட்டு, சுடு சாதம் போட்டு நல்லா ஒரு கரண்டி சாம்பார் போட்டு, காரம்லாம் நீங்கள் முன்ன பின்ன கொஞ்சம் வரமிளகாய் பொடியை சேர்த்துக்கோங்க. காரம் அதிகம் வேணும்னா. ஏன்னா வீட்டில் நம்ம வரமிளகாய் பொடி எப்பயுமே ஸ்டாக் வச்சுருப்போம். இதில் போட்டு கொஞ்சமாக நெய் போட்டு சாப்பிடும்போது அட்டகாசமான சுவையாக இருக்கும். இந்த மெத்தடில் ஒரு மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா இருக்கும் பட்சத்தில் கம்மியாக அரைச்சி, நீங்கள் பல்காக அரைச்சிருக்கிறத வருஷம் ஃபுல்லாக வச்சுக்கலாம். இதை நீங்கள் கம்மியாக அரைச்சி செய்து பாருங்களேன், உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.